ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்னைக்கு முந்தின நாள் பேசும்போது, இந்த கடைசி கால எழுப்பு தெளிவா நீங்க வந்து பல காரியத்தை சொன்னீங்க. அந்த வேத வசனத்தை வைத்து, இந்த கடைசி கால ரட்சிப்பு, கடைசி கால எழுப்புதெல்லாம் என்னன்னு. இப்போ இந்த காரியத்தை குறித்து நீங்க சில காரியங்கள் அடுத்து என்ன சொல்ல போறீங்க? இதுவரைக்கும் நம்ம பேசுனத நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப தெளிவா நல்லா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதனுடைய நோக்கம், அந்த எழுப்புதல்லாம் என்ன, எழுப்புதல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குங்கிறத நல்லா தெளிவுபட சொல்லிட்டீங்க. இப்போ அந்த மூன்றாவது எழுப்புதல் பற்றி தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதிகமாக. அப்போ இதுக்கு முன்னால் நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வரங்கள், வல்லமைகள் எல்லாமே மனிதர்களை மீட்பதற்கானதாக மாத்திரமே இருந்தது. நம்ம பண்ணின ஜெபம் கூட, பவுல் அப்போஸ்தலருடைய ஜெபம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களை மீட்கிறதுக்காக தான் இருந்தது. கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் கூட அவர்களை வந்து எல்லாமே மனிதர்களை மீட்பது சம்பந்தமாக. நீ நாளைய தினத்தில் எருசலேமில் போய் எனக்கு சாட்சி கொடுக்கணும், இந்த பட்டணத்தில் இருக்கவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், இவ்வளோதான் சொன்னாங்க. ஆனால் அந்த அந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் இருக்குல்ல, அதை மீட்பதற்கான எந்த ஆலோசனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றமோ, இவங்க வந்து இந்த மாதிரி வராதபடிக்கு இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கிற கான்செப்ட் கொடுத்தார்ல, அது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் வந்து எழுப்புதல் வரும்போது ரோமர்கள் வந்து இவங்களை எவ்வளவோ உபத்திரவப்படுத்தினாங்க. ஆனால் ஒரு நாள் கூட சபை உட்காந்து ரோம அரசாங்கத்தை மாற்றுங்க, தேசத்தை எங்கள் யூதர்களுக்கு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணல. ஏன்னா அந்த காலத்தில் கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இந்த மனிதர்கள் தவிர வேற எந்த காரியத்தினுடைய மீட்பையும் அவர் அங்கே பிரதானப்படுத்தலை. ஆனால் இப்போ வரும்போது என்னென்னா, மனிதர்களை மாத்திர இல்லை, மனிதர்கள் சார்ந்ததையும் நம்ம வந்து மீட்கணும் அப்படின்னு வர்றதுனால தான் சாத்தானுடைய கையில் ஒரு ஆளுமை போகுதுன்னா அதை வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கையில் ஒரு தேசம் போகுதுன்னா அதை வாங்கு. அப்போ இந்த கட்டளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கேயுமே சொல்லலையே. ஆமாம். ஆனால் நம்மளே வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம நடுவில் நல்ல பிரத்யட்சமாக வந்து பல காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நீ வந்து இந்த ஆளுமைக்கு எதிராக ஜெபம் பண்ணணும், அந்த தேசத்தில் நடக்கக்கூடிய பொல்லாதவர்களுக்கு எதிராக ஜெபம் பண்ணணும், அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை வாங்கணும். அதிகாரத்தை வாங்க சொல்லி ஜெபம் பண்ணி எல்லாம் முன்ன இல்லையே இப்போ. ஆமாம், இல்லை. அப்போ ஏன்னு சொன்னால் இனி வரக்கூடிய காலத்தில் கர்த்தர் இப்படி தான் நடத்த போகிறாரு நம்மளை. மனிதர்களை மாத்திர இல்லை, மனிதர்கள் சார்ந்த அவங்களுக்கு நான் கொடுத்த எல்லாத்தையும் மீட்கணும் அப்படின்னு. அப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, உங்ககிட்ட கேட்குற கேள்வி நீங்கள் சார்ந்த விஷயந்தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஜெபம் பண்ணணும்? நான் முன்ன வந்து அவங்க ஜெபம் பண்ணதெல்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவர்களை பிரதானப்படுத்தி அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வச்சாங்க. அந்த ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் ஒருவேளை சில காரியங்களால் பிடிபட்டிருந்தால் அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. அது எல்லாமே மனிதர்கள் சார்ந்த விஷயம்தான். மனிதன் பிடிபட்டிருப்பான், அவனை விடுதலை செய்வாங்க. அவனை சாத்தான் பிடிச்சிருக்கும், சாத்தான் கட்டாக இருப்பாங்க. இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு ஊரை பிடிச்சிருக்கு பிசாசு, அந்த ஊரை விடுதலை பண்ணுறதுக்கு கர்த்தர் கான்செப்ட். ஒரு தேசத்தை வந்து பிடிச்சிருக்கு, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை சுதந்திரிக்குண்ட உண்டான ஜெபம் பண்ண வேண்டிய அந்த குறிப்புகளை, காரியத்தை கர்த்தர் இப்போ தான் இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை வந்து பைபிளோட வந்து அந்த புதிய ஏற்பாட்டு கால அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அப்போ அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு மனிதனை விடுவிக்கலாம்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து பிசாசில் பிடிச்சிருந்தா விடுதலை செய்வாங்க. ஆனால் இந்த ரோம அரசாங்கமே சத்ரு கையில் தானே இருந்துச்சு. அவன் தானே வந்து அவனுடைய ஆளுமை, அவனுடைய கல்ச்சர் எல்லாமே வித்தியாசமானது. ஆனால் அவங்கள அந்த தேசத்தை வந்து அது இவ்வளவுக்கும் அது எருசலேம் யூதாலாம் அடங்கின தேசத்தை கூட தேசத்தை மீட்கும்படிக்கு உங்களை ஜெபம் பண்ணவே சொல்லலை. அப்போ இப்போ இந்த ஃபோக்கஸ் வந்து கர்த்தர் வேறு மாதிரி மாற்றுறாரு. முதல்ல உங்களையெல்லாம் ஆயத்தப்படுத்தியாச்சு, இப்போ வந்து மனிதர்களை மீட்கிறதோட மனிதர்களுக்குரியதையும் நம்ம மீட்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஜெபங்களில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன விதமான ஜெபங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்போ என்னென்ன விதம்னா, ஒருவேளை நம்முடைய அதிகாரத்தை செலுத்தி அதை வந்து மீட்டுக்கொள்கிற மாதிரி ஜெபம், சாத்தானோட யுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு ஜெபம். ஏன்னா அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும்போது நான் அந்த ஜெபத்தில் வந்து அவனுடைய கையில் இருக்கிறத நான் பிடுங்கன்னு சொன்னால் யுத்தம் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, வரங்கள், அந்த வரங்கள் இந்த புதிய ஏற்பாட்டு கால சபைக்குரிய வரங்கள்லேருந்து எங்கே மாறுபடுது, அது எப்படிலாம் கிரியேட் செய்யும், கர்த்தருடைய மகிமை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பட்டதில் இருந்து இப்போ நம்ம இந்த கான்செப்ட் வச்சு பார்த்தா இந்த கடைசி கால எழுப்புதலை எப்படிலாம் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது.
அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சுருக்கிறேன். ஓகே, சமீபத்தில் நான் ஒரு தேசத்துக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கிற ஊழியர்கள் அவங்களுக்கான மீட்டிங் நடக்கும்போது நான் இவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு எங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தேசத்தை இவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த தேசமே இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த தேசத்தில் இருக்கிற என் ஊழியக்காரங்க என் பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். இந்த தேசம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாச்சும் உங்களுக்கு தான். ஆனால் தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். இந்த உபாகமத்தில் முதலாம் அதிகாரத்தில், உபாகம் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பேசுகிறார். அப்போ அதை வைத்து பேசும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறார், தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் அதை சுதந்திரித்து. உபாகம் 1 அதிகாரம் 8வது வசனம். அதில் சொல்லும்போதே கொடுத்தேன்னே சொல்லிடுவார். ஆமாம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளுங்க. அதான். அப்போ தேசம் உங்களுக்கு தான், இந்த நாடு உங்களுக்கு தான், சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறார். ஆமாம். சுதந்திரிக்கன்னா அங்கே எல்லாம் வந்து இப்போ இஸ்ரேல் மக்கள்கிட்ட தான் அங்கே எமோரியர் இருக்காங்க, கானானியர் இருக்க, எல்லோரும் இருக்காங்களே, கோட்டை கட்டி உட்காந்துருக்காங்களே, எரிகோ மதில் கட்டி, ஒவ்வொரு சிட்டியை சுற்றிலும் மதில் கட்டியிருக்காங்க, ராட்சத்தில் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்காங்க, பூசாரிகள் இருக்காங்க, ரத்த பலி கொடுக்காங்க. எடுத்து போய் சுதந்திரத்துக்கு தந்துட்டேன்னா இங்கே ஆண்டவரே நீ பார்த்தா எல்லாம் இதெல்லாம் இருக்கேன்னா 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 24ஆம் வசனத்தில், தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன், உங்கள் கையில் தந்துட்டேன், அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். அப்போ 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்கிறார், உங்கள் கையில் தேசத்தை தந்துட்டேன், நீ யுத்தம் பண்ணி எடுத்துக்க. ஆமாம், நீங்கள் அங்கே வந்து கடந்து போங்கள், ராஜாவாகிய சீகோனும் சரி அவன் தேசத்தை ஒப்பு கொடுத்தேன், இது முதல் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவனோட யுத்தம் செய். ஆமாம். அப்போ இப்போ நமக்கு தேவை சாத்தான் கையோட யுத்தம் பண்ணி அதை நம்ம சுதந்திரிக்கணும். உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், அது உங்களுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த உலகம் நமக்கு தான் சொந்தம், நமக்காக சிருஷ்டித்தார். அப்போ வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த எழுப்புதல் காலத்தில், கடைசி கால எழுப்புதலில் நம்ம செய்ய வேண்டிய ஜெபத்தில் சுதந்திரிக்கும் ஜெபம்னு ஒரு ஜெபத்தை நம்ம ரொம்ப முக்கியமானது. தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு ஜெபம். கிராமங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும், பட்டணங்களை சுதந்திரிக்கணும், அப்புறம் ஒரு மாநிலத்தை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும், தேசத்தை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும், அதிகாரங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும், எல்லைகளை ஆண்டவருக்கு சுதந்திரிக்கணும். அப்போ சுதந்திரிக்கிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். கரெக்டு. இப்போ இங்கே வந்து அதான் அந்த கடைசி ஒரு காலம் உலகத்தை ஏன் இந்த உலகத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா, அதுதான் ஆண்டவர் சொல்ல, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அந்த உலகத்தை சுதந்திரித்து கொடுக்கும்போது அவர் கொண்டு போய் பிதா கிட்ட அதை ஒப்படைப்பாராம். ஆமாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. 23-24 வசனம் 1 கொரிந்தியர் 15ல், அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்ஜியத்தை ஒப்பு கொடுப்பார். அப்போ இயேசு வந்து அப்போ வந்து இந்த உலகத்தை முழுவதும் சுதந்திரித்து, பிதாவே நாங்கள் இந்த உலகத்தை சுதந்திரித்து, நம்ம கூட இயேசு நிற்பார். நாங்கள் எல்லாம் சேர்ந்த உலகத்தை திரும்ப சுதந்திரிச்சிட்டோம், எல்லாத்தையும் பரிகரிச்சாச்சுன்னு பிதா கிட்ட சொல்லுவார். அதுக்கு தான் திரும்ப வர்றாரு, அவர் ஆளுகை செய்ய. அதை வாங்கி மறுபடியும் அவர் கையில் நீங்கள் எப்படி மனிதர்கிட்ட கொடுத்தீங்களோ அதை நாங்கள் அப்படியே திரும்ப உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ இதில் வந்து நமக்கு இப்போது என்னென்ன காரியங்கள், இது வந்து ஒரு கொஸ்டின் இல்லை, உங்கள் ஆலோசனைகள் நம்ம கேட்கணும்னு சொன்னால், சுதந்திரிக்கிறதுங்கிறது என்னென்ன வகையில் எப்படி சுதந்திரிக்க முடியும்? ஏன்னா அப்போ அவர் சொல்லும்போது அவங்களோட யுத்தம் கலக்க சொல்கிறாரு. அவங்க வந்து ஒரு யுத்தமாகவே வந்து ஒரு பட்டயத்தை எடுத்து குதிரையில் போய் சண்டை போட்டு அப்படி. இப்போ நம்ம வந்து செய்த இந்த மீட்கிற சுதந்திரிக்கிற காரியத்தில் நம்ம என்னென்ன விதமான முறைகளை, அணுகுமுறைகளை பின்பற்றணும்? ஜெபம் ஒன்று இருக்கு. இந்த யுத்தம் வந்து ஆவிக்குரிய யுத்தம். ஆமாம். கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் இப்போ வந்து தேசங்களுக்குள்ளே கிரியை செய்து அவன் வந்து ஆளுகை செய்கிறான். அப்போ அவனுடைய கையிலேருந்து மீட்டு எடுக்கிறது தான் நமக்கிட்ட ஆண்டவர் பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ கண்ணுக்கு தெரியாத எதிரி அவன் எப்படி செயல்படுறான்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்போ ஆவியானவருக்கு தான் தெரியும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான்
நாம் இந்த யுத்தத்தை செய்து சுதந்திரிக்க முடியும். ஆமாம். அப்போ அவனுடைய கிரியைகளை தான் எபேசியர் 6 பவுல் சொல்றார். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் போல, இந்த 4 விதமான ஆவிகளுக்குள்ள தான் இன்றைய முழு உலகமும் இன்றைக்கு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இந்த 4 எல்லைகள் தான் மெயின். அதுக்கு தான் அப்புறம் பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறான் பிசாசு. இதை வச்சு முழு உலகத்தை அவன் கவர் பண்ணி ஆளுகை செய்கிறான். அந்த காலத்தில் ஒரு எரிகோ அது மாதிரி ராஜாக்கள் ஆண்டனா, ராஜா இருப்பார், மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார், படைத்தளபதி. அப்புறம் முக்கியமான ஆள் யாருன்னா சாமியார், மந்திரவாதி. ஆமாம் ஆமாம் ஒரு சொல்கிறாங்க, அவங்கள வச்சுருப்பாங்க. வச்சு அவன் மந்திரவாதம் பண்ணி 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 தேசத்தை நான் பாதுகாக்கிறேன், ராஜாவை பாதுகாக்கிறேன்னு இருப்பான். இப்போ இந்த மாதிரி உள்ள காரியங்களை ஜெயித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். அப்போ அதுக்கு ஆண்டவர் இந்த தேவ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தார். இப்போவும் அதே மாதிரி தான் பிசாஸ்கரியை செய்கிறான். ஆமாம். கிராமங்களில் போனால் ஏற்கனவே அந்த பல விக்கிரக ஆவிகள் இருக்குது. ஆமாம். ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு விதமான ஆவி மக்களை ஆளுகை செய்யுது. அப்படியே அவனை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து இடங்கள் எல்லாம் அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆட்களை மட்டும் இல்லை, அந்த கிராமத்தையே சொந்தமாக்கு, அந்த பட்டணத்தையே எனக்கு சொந்தமாக்கு. இதை ஆண்டவர் சொல்கிறாரு. அதை முழுமையாக அவருக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி முதல்ல இந்த கான்செப்ட் நமக்கு வர வேண்டியது இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். இதுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடத்த போனால் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ ஆத்மா தாங்க, இந்த ஆத்மாக்களை கொண்டு வாங்க, இந்த ஆத்மாக்களை வர தடை பண்ணுகிற ஆவிகளை நாங்கள் கட்டுறோம், அற்புதம் செய்கிற தடுக்கிற ஆவிகளை கட்டுறோம். அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி ஜோமணும். ஆமாம். இப்போ ஆண்டவர் என்ன நம்மகிட்ட சொல்கிறாருன்னா, இல்லை, அந்த பட்டணமே எனக்கு வேணும். அந்த பட்டணத்தில் ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தை வந்து நம்ம முதல்ல அதனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அங்கே கொண்டு வரணும், ஸ்தாபிக்கணும். இதான் இப்போ தேவன் சொல்கிறாரு. அப்போ இதுக்கு நம்முடைய ஜெப வித்தியாசமாக மாறி ஆகணும். ஆமாம் ஆமாம். அப்போ சில சமயங்களில் இப்போ நான் யோசித்து பார்த்தா சில காரியம் அப்படி ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். நாங்கள் நடத்தி இருக்கிறார். இந்த தேசம், இந்த பட்டணம் இயேசுக்கு சொந்தம் அப்படின்னு வைராக்கியமாக ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கிறார். அப்போ அதுதான் இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கொண்டா, இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு சபை இருக்குன்னா அவங்க சபையை மட்டும் குறி வைக்க முழு கிராமத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குற தரிசனம் பெறணும் அவங்க. கண்டிப்பாக அந்த சபை இப்போ என்ன தரிசனம் இருக்குன்னா, 10 ஆத்மா வருது, ஒரு 20 வரட்டும், ஒரு 30 வரட்டும், அப்புறம் வந்துட்டு காணிக்கெல்லாம் வந்துன்னா நம்ம இப்படி ஒரு பிரச்சனை இல்லாமல் ஊழியம் செய்யலாம். இந்த கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த லெவல் வந்த உடனே அதுக்கு மேலே யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அந்த ஆண்டவர் திருப்தி அடைஞ்சு அப்படியே உட்கார்ந்து இருந்துடுறோம். அந்த ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, அந்த கிராமமே எனக்கு சொந்தமாகணும். கண்டிப்பாக. இப்போ இதுதான் நான் சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால், நீ தமிழ்நாடு முழுதும் போய் மாவட்டமாக இந்த சபை நடத்துகிற பாஸ்டர்ஸை கூப்பிட்டு பேசு, வரப்போகிற எழுப்புதலை பற்றி. என்ன சபையில் தான் எழுப்புதல் ஆரம்பித்து பரவணும், அவங்களுக்கு இந்த எழுப்புதல் தரிசனத்தை குறித்து நீ பேசினார். அதனால் நான் போனேன். அப்போ 33 மாவட்டம், இப்போ 38 இருக்கு. 33 மாவட்டத்துக்கு நான் போனேன். நான் டைரெக்டாக போய் அவங்கள வர வச்சு பேசும்போது நிறைய பாஸ்டர்மாரை சந்தித்து தனியாக பேசினேன். அப்போ சிலர் கிராமத்தில் இருக்காங்க. எவ்வளோ பேர் ஆத்மா வருவாங்க? ஒரு 20 பேர் வருவாங்க, 30 பேர் வருவாங்க. எவ்வளோ காணிக்கை ஒரு மாதத்தில் வரும்னா அது 1000லேருந்து 1500 வரும். ஏன்னா கிராமத்து மக்கள் அவ்வளோதான் வேலைக்கு போகிறோம். இப்போ எனக்குள்ள என்ன கொஸ்டின், 1500 வச்சு ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? அந்த பாஸ்டர் வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், சர்ச்சுக்கு ஒருவேளை வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பெரிய யோசனை. நான் சிலர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு கிராமத்தில் இருக்கீங்க? இதையே நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே சர்ச் வச்சிங்கன்னா 10 குடும்பம் வந்தால் கூட அவங்க கொடுக்குற தசம்பாகத்தை வச்சு நீங்கள் நல்ல கஷ்டம் இல்லாமல் வாழ முடியுமே. அப்போ நீங்கள் கிராமத்தில் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னா, நிறைய பேர் சொன்ன பதில், என்ன கத்தர் அங்கே தான் அனுப்பினாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க பதில். பலர் என்ன பேசினேன். அப்போ எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன ஆண்டவரே, கிராமத்தில் இந்த ஜனங்க பாவம், அந்த பாஸ்டர்மாரு வரும், அதுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுற அளவுக்கு செய்கிறாங்களே, நீங்கள் தான் அங்கே அனுப்புனீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டு ஒரு காரியம் பேசினார். இது இப்போது அவங்கள எதுக்கு அனுப்பி வச்சு நாட்டி வச்சுருக்கிறேன்னா, ஒரு வரப்போகிற எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல், அந்த எழுப்புதல் வரும்போது
அந்த கிராமமே எனக்கு சொந்தமாகும். கரெக்ட். அதை பேசினாரு. எனக்கு இப்பதான் அது விளங்குது. அந்த கிராமமே எனக்கு சொந்தமாகும் போது அந்த கிராமத்துக்கே லீடர் யார்? இந்த பாஸ்டர் தான். சரி சரி. அவன் தான் ஆவிக்குரிய லீடராக இருப்பான். அரசாங்கத்தை நிர்ணயிக்கணும் அவன் தான் இருப்பான். அவன் தான் பொறுப்பில் இருப்பான். அதுக்கு தான் நான் வந்து நாட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொரு கிராமத்திலையும் என்னுடைய சபை, என்னுடைய ஆட்களை நாட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். இது என்ன நான் யோசிக்கும் போது, குஜராத்தில் நம்ம இந்த வட இந்தியாவில் சில பகுதிகளில் அது நடக்குது. இந்த ஆதிவாசி மக்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்கல்ல, இந்த பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் போனேன். ஒரு கிராமத்துக்கு போனால் ஒரு சின்ன சர்ச் இருந்தது. நான் அது மிஷினரிகளோட பார்க்க போனபோது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வர்றவங்க வந்து நம்ம ஒரு விசுவாசிக்கிட்ட சல்யூட் அடிச்சு சாருன்னு கையெழுத்தில் வாங்கிட்டு போகிறாங்க. இது யாருன்னு கேட்டேன். இவர் வந்து நம்ம சர்ச்சினுடைய ஒரு எல்டரு, இந்த சபையில் ஒரு விசுவாச அபிஷேகம் பெற்றவர். எதுக்கு அவங்கெல்லாம் இவர்கிட்ட வந்து செலிபிரேட் அடிக்காருன்னா, இவர் தான் சர்பஞ்ச், அப்படின்னா கிராம தலைவர். சரி சரி. இவர் தான் கிராம தலைவர். கலெக்டரே உள்ளே வரணுன்னா கூட இவருடைய பெர்மிஷனோட தான் வர முடியும். அப்போ கிராமம் இப்போ யார் கண்ட்ரோலில் வந்துட்டு? ஒரு தேவன் அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ட்ரோலில் வந்துட்டு இப்போ அவங்களுடைய ஆளுகை தான் உள்ள நடக்குது. இப்போ மெஜாரிட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் வந்த உடனே அந்த ஆளுகையை அவங்களுக்கு எழுப்புதல் காலத்தில் இதை கர்த்தர் இன்னும் பெருசாக பண்ணி சின்ன சின்ன கிராமங்களில் கூட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆளுகைகளை வரும். அப்போ எல்லா இடமும் ஜெபிக்கிற மக்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஆளுகைகளை வரும்போது சாத்தானுடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ இதான் தேவனுடைய திட்டம். அப்போ வந்து முழு தேசத்தை நம்ம ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும் அப்படின்னு. வெறும் நீங்க சொன்ன மாதிரி ஆத்மாக்கள் மாத்திரல்ல, அங்க இருக்கிற அதிகாரங்கள், ஆளுகைகள், அதான துறைத்தனங்கள், அதான ஆண்டவர் சாத்தானுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டேன்றார்ல. இப்ப சாத்தாங்கையில் இருக்கிற அதிகாரம் இப்ப தேவனுடைய பிள்ளைகள் கையில வரணும். கரெக்ட். அப்படி வந்துட்டா கர்த்தருடைய ஆளுகை தான் அங்க. அப்ப இதுதான் கர்த்தர் வந்து செய்ய வேண்டிய காரியம். இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல சத்துரு ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்த ஆளுமை செய்யறதுக்கு அவனுடைய பிரதிநிதியாக ஒரு மனிதனை வச்சிருக்கிறான். ஒரு எரிகோ இருக்குன்னா எரிகோவுடைய ராஜா இருப்பார். ஆனால் உண்மையிலே அதுக்கு பின்னால் வந்து உரிமையாக அது எல்லாம் கையில் வச்சிருக்கிறது ஒரு சத்துரு இருக்கும். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த திட்டம் முழுசும் இந்த சாத்தான் வச்சிருந்த ஆள் இருக்கான்ல, இவனை துரத்திட்டு இவங்க வந்து அந்த இடத்த வந்து இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது ஆவிக்குரிய ரீதியில் சுதந்திரிக்கப்படலை. அது வந்து வெறும் மாம்ச ரீதியாக வந்து அவங்க அந்த இடத்த வந்து சுதந்திரிச்சாங்க. அது ஸ்பிரிச்சுவல் அந்த இடத்துல இருக்கிற அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை முழுசாக அவங்களால இது பண்ண முடியல. அது கர்த்தர் வந்து அந்த திட்டத்தையும் கொடுக்கல அவங்ககிட்ட. அதனால இவங்க இதை மாத்திரம் பண்ணாங்க. இவங்க பண்ணிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாத்தான் வந்து வேற ஒரு ராஜாவை தான் எழுப்பி வைப்பாங்க அந்த இடத்துல. அது இருக்கும். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது வேர் இருக்குல்ல, வேர், அது எது உரிமையோ அந்த வேரை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இங்கே சாத்தான் வந்து ஒரு ஆளை வைப்பான், நான் ஜெயிச்சிடுறேன் இந்த ராஜா, மறுபடியும் அவன் இன்னொரு ஆளை வைப்பான். நான் முதல்ல இப்போ இந்த சத்ரு எடுத்துட்டேன்னா அப்போ வந்து வேற ஆள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கல்ல. அப்போ இந்த மாதிரி கர்த்தர் வந்து இனி ஆவிக்குரிய ரீதியில் மாம்சிகத்துக்குரிய காரியங்களை மீட்கும்படிக்கு, அதை வந்து வெற்றி பெறும்படி, ஜெயம் பண்ணும்படிக்கு ஒரு புது திட்டத்தை வந்து கொண்டு வருவார். அப்போ இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஜெபங்கள் எல்லாமே வித்தியாசமாக வரணும். அப்போ இதில் நம்ம என்ன கேட்குறோன்னா, இதுக்கு வெறுமனே ஜெபம் மாத்திரம் போதுமா, இதில் வேறு என்னென்ன செயல்கள் பண்ண வேண்டியிருக்கும்? நீங்கள் சொன்னீங்க இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு போதகர் வந்து அதனுடைய எல்லைகளை எல்லாம் சுதந்திரிச்சு ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொன்னீங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிவிட்டு, வெறும் ஜெபம் மாத்திரம் போதுமா, வேறு என்ன காரியங்கள் மூலமாக அந்த இழந்ததை மீட்கும்படிக்கு நம்ம செயல்படணும் அப்படின்னு தெரிஞ்சால் வரக்கூடிய அந்த எழுப்புதல் தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது அந்த தேசத்தில் உள்ள ஒரு சகோதரர், நல்ல ஆவிக்குரிய சகோதரர் வந்து ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். வந்து ஆஸ்திரேலியாவுடைய பார்டர் வரைக்கும் இந்தோனேஷியா இருக்குது. இந்தோனேஷியாவிலேருந்து ரொம்ப பக்கம்தான் ஆஸ்திரேலியா அந்த இடத்தொற்ற முடியும். ஆனால் அங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மதங்கள் அதெல்லாம் வந்து பரவி நிறையா இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு தீவு இருக்குது, அங்கெல்லாம் வந்து மந்திரவாதம், மிலிஷனி அதெல்லாம் பரவி இருந்தது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே அது வர முடியல. அப்போ அவருக்கு ஒரு காரியம் சொன்னார். 1800களில் அது ரொம்ப 200-300 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு அமெரிக்க மிஷினரி அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார். அந்த தேசத்தை பார்க்க ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டு. நம்ம ஆஸ்திரேலியா பெரிய ஒரு தேசம், நிறைய பாலைவனமாக தான் இருக்கும். ஆட்கள் இருக்கிற பகுதி, கடற்கரை பகுதியெல்லாம் அவர் போய்
ஆவியானவரால் நடத்தப்பட்டு அங்கங்கே எல்லைகளை சும்மா எண்ணெய் தெளித்து இது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த தேசத்தை நான் இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஐ டெடிகேட்டட் திஸ் கண்ட்ரி, திஸ் லேண்ட் டு அவர் லார்ட் ஜீசஸ். அதனால இது இயேசுக்கு சொந்தம், அதுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு ஜெபிச்சிருக்கிறார். அது ஜெபிச்சதுனாலேயே அந்த எல்லைக்குள்ள அந்த அந்த ஆவியுடைய கிரியைகள் உள்ள வந்து தாக்க முடியல, நுழைய முடியல. அது அவர் சொன்னார். அது ஆக்சுவலாக உண்மை. அது அப்போ ஒரு தேசத்தை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து டெடிகேட் பண்ணி ஜெபிப்பார். நீங்கள் அமெரிக்கா தேசத்தின் இதுக்காக சரித்திரம் கொடுத்த ஆண்டவர் ஏன்டா கர்த்தர் விலைக்கு பேசும்போது இந்த தேசம் எனக்கு சொந்தம், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட தேசம், சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சி பல அதிகாரங்கள் பல இடங்களை சுதந்திரித்து கொண்டான், எனக்கு அது முழுமையாக வேணும் அப்படி தான் ஆண்டவர் பேசினார். எனக்கு அதுக்கு முன்னால் வரைக்கும் தெரியாது. எழுப்புதல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, பின்வாங்கி போன கிறிஸ்தவங்க திரும்பி சபைக்கு வரோம், இது ஒன்று தான் நம்ம போனோம். அந்த ஆண்டவர் சொன்னது இந்த தேசம் எனக்குரியது, இது எனக்கு வேணும். அது சாத்தா எந்தெந்த எல்லைகள் இருக்காருன்னு அப்போ ஆண்டவர் காமிச்சார். அதிகாரத்தில், பொலிட்டீஷியன், அந்த அரசியலில், பொருளாதாரத்தில் எந்தெந்த எல்லைகளுக்குள்ள, யூனிவர்சிட்டிக்குள்ள எங்கெங்கெல்லாம் நுழைந்து அவன் கேப்சர் பண்ணியிருக்கான், எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். எனக்கு அது அப்போ வந்து அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், அப்போ தான் ஆண்டவர் சொன்னேன், திஸ் நேஷன் பிலாங்ஸ் டு ஜீசஸ் அமெரிக்கா. அப்போ அந்த நான் வந்து அதனுடைய ஆணிவேர் எங்கே அப்படின்னு அவன்கிட்ட விசாரிச்சு கேட்டபோது 1400 இவங்க முதல்ல வந்தாங்களே அமெரிக்காவுக்கு, அவங்க வந்து ஜேம்ஸ் டவுன்ற இடம் அதுக்கு வந்திருக்கிறாங்க. அது வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற கடற்கரை பகுதி. அந்த இடத்துல வந்து கப்பலில் இறங்கின உடனே ராபர்ட் அப்படின்ற ஒரு ரெவரண்ட் தலைமையில் வந்திருக்காங்க. அதில் இறங்கின உடனே ஒரு சிலுவை கொடியை நாட்டி அவங்க வந்து அந்த நாட்டை இயேசுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், சரி அது ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அது இருக்குது ஹிஸ்டரியில். ஐ வி கமிட் திஸ் நேஷன் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த தேசம் இயேசுக்கு சொந்தம், அவருக்காக டெடிகேட் பண்ணணும்னு ஒப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த தேசம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த 2 காரியத்தை சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. அதனால தான் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன், ஆபிரகாம் லிங்கன், ஜான்சன் எல்லாம் ஜெபம் பண்ணி தான் அவங்க தேசத்துக்கே ஒரு ப்ரேயர் டேனே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பைபிளை வச்சு தான் ஓத்து எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தனக்கு சொந்தமாக்கிட்டான். இதை தான் ஆண்டவர் பேசி இது திரும்ப எனக்கு வேணும், அப்போ அதெல்லாம் நம்ம பிடிங்க எடுக்கணும். அதான் அந்த மீட்பு இழந்ததை மறுபடியும் மீட்டு எடுக்கணும். அப்போ அரசாங்கத்தை மீட்டு எடுக்கணும், பொருளாதாரத்தில் உள்ளதை மீட்டு எடுக்கணும், அப்புறம் வந்து கல்வி, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை மீட்டு எடுக்கணும், ஃபேமிலியை மீட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த எல்லைகள், இந்த எல்லைலாம் எனக்கு சொந்தம், அதுக்குள்ளே பிசாசனுடைய மற்ற கிரிகள் வரக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கிறார். அப்போ எங்கெங்கெல்லாம் சாத்தான் தன்னுடைய அரண்களை வச்சிருக்கிறான் அவ இதெல்லாம் கொண்டு வரா, அப்போ அதெல்லாம் மீட்டு எடுக்கணும்னு அது பேசி அமெரிக்கா முழுதும் ஜெபிச்ச பிறகு இப்போ அவனுடைய ப்ரேயர் கான்செப்டே மாறிட்டு இப்போ டிஃப்ரெண்டாக ஜெபிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்கன்னா அந்த கிராமத்தை ஆண்டுக்கு சொந்தமாக்குவது, அந்த எல்லைகள் ஜனங்களே மாத்திரல்ல, நிலங்கள் எல்லைகள் எல்லாமே ஆண்டுக்கு சொந்தமாக்குறாரு. அப்போ அதிகாரங்கள் அதே மாதிரி ஒரு மாவட்டம்னா அதிகாரம் இருக்குது, கலெக்டர் இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, பல அதிகாரங்கள் இருக்குது, அப்புறம் பல இடங்கள் எல்லைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு மீட்பாரு. அதுதான் இந்த 4 விதமான ஆவி. இந்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி தான் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அந்த அதிகாரத்தில் உட்காந்து மக்களை அடிமைப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்றது. அந்த காரத்தின் ஆவினா ஒரு குருட்டாட்டம் பிடிக்க பண்றாங்க, உண்மையை வந்து எதையும் தெரிய விடாம அந்த காரத்தை இருட்டில் ஜனங்களை அந்த மூடத்தனத்துக்குள்ள கொண்டு வர்றது. அப்புறம் வந்து அதிகாரத்தில் கிரியை செய்கிறாங்க. அப்போ அதில் தான் வந்து எங்கெங்கே அதிகாரங்க சொன்னீங்கல்ல, ஒரு சீட்டில் இருக்கிற வந்து ஆளை கொண்டு ஒரு பிரசிடெண்ட் அவருக்காக நம்ம ஜெபிச்சா அவர் போனால் இன்னொரு ஆளை கொண்டு வந்தார். அப்போ அந்த பிரசிடென்ட் சீட் ஆண்டுக்கு சொந்தமாக்கிடணும். அது சரி, அந்த சிங்காசனம், அந்த இடம் அது யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்து அந்த ஆவியை நம்ம வந்து மேற்கொண்டு அதை ஜெயிச்சா தான் இந்த இதை ஜெயிக்க முடியும். அப்போ அதை விட்டு வெறும் இந்த மனிதர்களை குறி வச்சா ஒருத்தர் போனா இன்னொருத்தர் போனா இன்னொருத்தர், அது வந்து ஆளுமை வந்து அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இதை நம்ம தெரிந்து கொண்டு அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டா நம்ம எதுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய ஆளுக வந்துடும். அப்போ ஒன்னொன்னா நம்ம மீட்டு எடுக்கணும். அதுக்கு வந்து யுத்தம் பண்ணணும்,
சும்மா வராது. ஆமாம். சாத்தா இத்தனை வருஷமா அதில் இருக்கான்ல சீட்டில், அவனுக்கு சொன்னா ஈஸியாக விடுவான்னு 10 வருஷம் இருந்தாலும் விட மாட்டேங்கிறான். திருட்டத்தனம் பண்ணியாவது அந்த ஆட்சிக்கு வந்துடணும், இந்த சீட்டை விட மாட்டேன்ருக்கான் பாரு. எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் சீட்டில் உட்காந்துருக்க பிசாசு அவளை ஈஸியாக விட மாட்டான். கண்டிப்பாக. ஆனால் கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவனுக்குரிய காலம் முடிய போகிறதுனால நம்ம சரியாக நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தினா மீட்டு எடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு மீட்டு எடுங்கன்னு. நம்மளால் முடியாத ஒன்றை செய்ய சொல்ல மாட்டார்ல. அப்போ இதுக்காக முதல்ல சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம அறியணும். சரி. எந்தெந்த இடத்துல சாத்தானுடைய ஆளுகை இருக்குது, என்னென்ன விதமான ஆளுகைகளை அவன் வைத்திருக்கிறான், என்னென்ன மாதிரி இந்த ஜனங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறான், இந்த சாத்தானுடைய எல்லைகள், சாத்தானுடைய அரண்கள், அந்த அதாவது ஸ்பிரிச்சுவல் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மக்களை என்னென்ன விதத்தில் இந்த ஆவி கிரியை செய்து அடிமையாக்கி வச்சு ஒவ்வொரு இடத்துல கிரியை செய்கிற ஆவிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தேசத்தில் சில கிரியைகள் இருக்கும். அந்த கிரியைகளே அதை காட்டி கொடுத்துரும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியான கல்ச்சரோ ஜனங்களுடைய கிரியையோ இங்கே இருக்காது. வேற ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்காது. ஆஸ்திரேலியா இருக்க மாதிரி நம்மகிட்ட இருக்காது. அது எல்லாமே அந்த தேசத்தை தன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோடைய ஆவியினுடைய சுபாவங்களும் குணங்களும் தான் அந்த மனிதர்களுக்குள்ள புகுத்தப்படும். அப்போ அதை வச்சுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அமெரிக்கர்களுடைய இது வேற மாதிரி இருக்கும், இந்தியர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்களை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிற இந்திய ஆவி வேற. அப்போ அது தன்னுடைய காரியங்களை தான் இவர்கள் வழியாக அப்படி வந்து வெளிப்படுத்தும். ஒரு மதத்தை வச்சுட்டு கலவரம் பண்ணுறது, ஒரு இனக்கலவரம், ஜாதி கலவரம், இந்த மாதிரி தூண்டுறதெல்லாம் இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் இதுதான். அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு இது என்ன விதமான ஆவியினால இந்த காரியம் வந்து கிரியை செய்யப்படுது அப்படின்னு பார்த்து அந்த ஆவியை கர்த்தரிடத்துலேருந்து கேட்டு கண்டறிஞ்சு அதுக்கு எதிராக வந்து நம்ம யுத்தம் பண்ணணும். அதை சில தேசத்தை வந்து கடவுள் இல்லை அப்படின்றத பரவ பண்ணி மெஜாரிட்டி அதை நம்ப வச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு ஆவி. கண்டிப்பாக. இன்னொன்று வந்து பல தெய்வம் இருக்குது, எல்லாத்தையும் வணங்கு, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிற வணங்குகிற ஒரு கான்செப்ட். இன்னொன்று நீயே கடவுள், நீயே கடவுள் ஆயிடலாம். அப்போ ஒவ்வொரு விதமான ஜனங்களை ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான மாதிரி இந்த ஆவி வந்து அந்த மக்களை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான். அதை நம்ம கண்டுபிடித்து அதனுடைய ஆணி வேற நம்ம அறுக்கணும். அதுதான் இதில் தான் நான் வந்து என்ன கேள்வி கேட்டேன்னா, இதுக்கு வந்து வெறும் ஜெபம் மாத்திரம் போதுமா? ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன ஒரு பிரச்சனை, சரி நம்ம ஜெபம் பண்ணிடுவோம், சரி 4 நாள் ஜெபம் பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த ஜெபத்தை மாத்திரம் தான் எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஜெபத்தை தாண்டி வேற காரியங்கள், ஜெபம் தேவை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஜெபம்ங்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டா அல்லது வேற இதை தாண்டி பல காரியங்கள் இருக்கும்? கர்த்தர் உங்கள்கிட்ட இடையில பேசியிருப்பார் இந்த மாதிரி. இந்த ஒவ்வொரு இடங்களில் போய் அந்த இடத்த சுற்றி வர்றதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க யுத்தம் செய்யும் போதே கர்த்தர் வெவ்வேறு விதமான அணுகுமுறையை காமிக்கிறார். ஒரு இடத்துல போய் சண்டை போடுங்கிறாரு, ஒரு இடத்துல போய் வெளியே சுத்துங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி வெவ்வேறு விதமான காரியங்கள். அப்போ அது மாதிரி வெறும் ஜெபம் மாத்திரம் இல்லாமல் ஜெபத்தை தாண்டி ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும், அது கர்த்தருக்கு அதை வந்து சொந்தமாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஜெபத்தை தாண்டி இந்த கடைசி கால எழுப்புதலில் வர தேவ பிள்ளைகள் வேற என்னென்னலாம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படி ஏதாவது? முதல்ல வந்து சாத்தானுடைய அந்த தேசத்தில் அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக. அதாவது பிசாசனுடைய தந்திரங்கள், அவன் இந்த தேசத்தை எப்படி வசப்படுத்தி வச்சிருக்கான், எந்தெந்த எல்லைகளை அவன் ஆளுகை செய்த அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அப்போ அது தெரியணும்னா ஆவியானவர் தான். அப்போ நமக்கு எல்லாமே வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சாத்தானுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல இதை அறியணும். கண்டிப்பாக. ஆண்டவருடைய சமத்தில் காத்திருந்து என்ன காரியம் செய்து அதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத முதல்ல கர்த்தருடைய கைடன்ஸு தெளிவாக பெறணும். அப்போ அதுக்கு வந்து அவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஜெபம், அது நம்ம காத்திருந்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஆவியானவர் சகல ரகசியத்தை வெளிப்படுத்தி நமக்கு காண்பிப்பார். நாங்கள் இப்போ அமெரிக்கா போயிருக்கும்போது சில வருஷமாக ஜெபிக்கிறோம்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கோம், 6 வருஷத்துக்கு முன்னால், பிரதர் இவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோம், ரொம்ப ஒன்று அசைவெல்லாம் காணும், ஒன்றும் மாற்றமே இல்லையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். அப்போ ஒரு நாள் ரொம்ப பாரப்பட்டு என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது, இதில் ஏதோ ஒரு சாத்தானுடைய ஆணி வேறு எங்கேயும் இருக்குது அஸ்திபாரம், நம்ம அதை டச் பண்ணாமல் வெளிப்படையாக ஜெபிச்ச பிரயோஜனம் இல்லை, கண்ணீர் வடிக்கிறோம், அழுகிறோம், ஜெபிக்கிறோம், பெரிய ஒரு ஆவிக்குரிய சேஞ்சஸ் எல்லாம் காணுமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஒரு சிலர் மட்டும் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம்னு சொல்லி நாங்கள் ஒரு 5லேருந்து 10 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு இடத்துல கூடி
வேற ஒன்றும் கத்திரத்துல காத்திருந்து இந்த தேசத்தை குறித்து என்ன நமக்கு வெளிப்படுத்தணும், எல்லாம் ஜெபிப்போன்னே காத்திருந்து ஜெபிக்கிறோம். சரி. அது ஒரே நோக்கத்தோட இப்போ எங்களுக்கு இந்த நம்ம வந்து இதுக்கு ஜெபம் அதுக்கு ஜெபம் சொல்லாமல் என்ன காரியம் இந்த தேசத்தில் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் 2-3 இடத்தை வெளிப்படுத்தினார். ஒரு 3 இடம் குறிப்பாக அமெரிக்கா பெரிய தேசம், 50 மாநிலம் இருக்குது. ஆண்டவர் வந்து அதனுடைய ஆணி வேர் அது எங்கே இருந்து அவன் வந்து இவ்வளோ காரியம் செய்கிறான்னு வெளிப்படுத்தினார். அது வந்து ஒவ்வொருத்தருக்காக நான் பேசும்போது வெளிப்படுத்தினார். அப்போ இதுக்கு வந்து ஒரு சிட்டி ஆண்டவர் பேசுகிறாரு. சேலம் அப்படின்னு ஒரு சிட்டி அமெரிக்காவில், மேசசூசெட்ஸ் அப்படின்ற இடத்துல. அப்போ இது மாதிரி மந்திரவாதம் செய்யக்கூடிய ஒரு இடம், நிறைய பெலிசனத்தினுடைய அதனுடைய அஸ்திபாரம் இருக்க இடம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு சிட்டி இருக்குது, அது ஃபுல்லாக மந்திரவாதிகள் கூடுற இடம், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் ஒரு டீமாக போனோம், ஒரு குரூப்பாக வந்து உபவாச ஜபத்தோடு அந்த சிட்டிக்கு போகிறோம். என்னன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் கூட இப்படி பார்க்க முடியாது. அந்த 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 ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் விச்சஸ் ரெஸ்டாரண்ட், ஒரு பேர் விச்சஸ் ரெஸ்டாரண்ட். ஹோட்டலுக்கு பேர் மந்திரவாதி ஹோட்டலு. அப்புறம் ஒரு பெரிய கடத்தரு, நிறைய கடைகள் இருக்குது, பெரிய பெரிய புக் ஷாப் இருக்குது, டிஷர்ட் உள்ளது, பல கடை, எல்லாமே மந்திரவாதம் சம்மந்தப்பட்டது, பில்லி சம்மந்தப்பட்டது. புக்கெல்லாம் வச்சு விற்கிறாங்க, மந்திர பொருளெல்லாம் வச்சு விற்கிறாங்க. அதில் சின்ன சின்ன இந்த கேபின்ஸ் மாதிரி வச்சு ஒரு சலூன் அளவுக்கு தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு கிறிஸ்டல் பால் ஒன்று வச்சு இந்த லைட் ஏரிய வச்சு இந்த சூனியக்காரிங்க உட்காந்துருக்காங்க, நிறைய வச்சுருப்பாங்க. அந்த நான் பார்த்தேன். அது பிஸ்னஸ் கார்டு கொடுக்கும் ரோட்டில் நின்று. என்னன்னு பார்த்தா மந்திரவாதி. நம்ம ஊரில் ரகசியமாக தானே செய்வாங்க. அவங்க ஓப்பனாக கார்டு கொடுத்து நான் போய் அந்த பார்த்தேன். ஒரு லேடி 2 ஆண்களை பார்த்தேன். அவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்க வந்து அந்த இதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ரூமுக்குள்ளே அந்த லைட் இருக்குது. நீங்கள் காசு கட்டிட்டா உடனே அவர் சந்திக்கலாம், மந்திரவாதம் பண்ணலாம் இல்லாமல். அப்போ அங்கே தான் மந்திரவாத பொருளெல்லாம் விற்கிறாங்க. அது வந்து அமெரிக்கன்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ்ஸு, இந்த பிசாசுக்கு எடுத்த காரியமே விளங்கலை அவங்களுக்கு. அப்புறம் வந்து விச்சஸ் மியூசியமே வச்சுருக்காங்க. மியூசியமே காசு கொடுத்தா உள்ளே போகணும். அப்புறம் மந்திரவாதி எப்படி செய்கிறது அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு கிளாஸ் நடத்தி மந்திரவாதிகளை பெருக பண்ணுறாங்க. அப்புறம் மந்திரவாதிகள் மாநாடு நடத்துகிறாங்க. மாநாடு கான்ஃபரன்ஸு வருஷத்தில் ஒரு முறை அக்டோபர் கடைசி வாரம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர மாதிரி. அது 7 நாள் நடக்குமா. கடைசி 3 நாள்ல அந்த பக்கமே போக முடியாது. உலக அளவுல இருந்து வருவாங்க. உலக அளவுல இருந்து மந்திரவாதிகள் 3 லட்சம் பேர் வருவாங்களாம். வருஷந்தோறும் 3 லட்சம் பேர் மந்திரவாதி ஒன்னா கூடுறாங்க. எப்படி இருக்கும் அப்போ வந்து அந்த டைம்ல அந்த அப்படி இருக்குமா. அங்கே காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, சர்ச் இருக்குது, எல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் இது இருக்குது. அப்போ அது வந்து இது ஒரு பெரிய வேர், இந்த தேசத்தை பாழாக்கிறதுக்கு சாத்தானுடைய வேர். அப்புறம் இன்னொரு பிரதர் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிற சில சிலைகள், இந்த மந்திரவாதத்துக்கு பயன்படுத்துகிற சில காரியம் ஆண்டவர் இது மாதிரி காமிக்கிறாருன்னா அப்போ இது எங்கே இருக்குது பிரதர், நம்ம அதை கண்டுபிடிக்கணும், ஜெபம் பண்ணுவான்ட்டு நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க தொடர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சா கர்த்தர் ஒரு இடம் காமிச்சாராம். நீ கார் எடுத்துருக்கலாம்னு 2 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. இவன் போனால் ஒரு மாதிரி காட்டு பகுதிக்குள்ள உள்ளே போனால் அங்கே அவங்க தரிசனத்தில் பார்த்த சிலைகள் இருக்குது. மந்திரவாதம் அதெல்லாம் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடியது அங்கே இருக்குது. அதுக்குள்ளே அங்கே அதிகமாக ஆள் நடமாட்டமே இல்லை. கர்த்தராக கொண்டு போய் காமிச்சிருப்பார், இதெல்லாம் அதனுடைய அஸ்திபாரு. இப்படி 2-3 இடங்களை கர்த்தர் காமிச்சார். அதுக்கு போய் ஜெபிச்ச பிறகுதான் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிரு. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு எல்லைகளை சாத்தா வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்த ஜெபம் பண்ணி முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை குறிவைத்து நம்ம ஜெபிக்கிறோம். நாங்கள் நியூசிலாந்து போயிருக்கும்போது 1 டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நியூசிலாந்தில். அப்போ வந்தபோது அதில் ஹிந்தி பேசக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க வந்திருந்தாங்க. டிரான்ஸ்லேட் ஜெபம் நடக்குது. நல்ல உச்சகட்ட ஜெபம் அனாயிண்டிங் வந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் காமிச்ச ஒரு காட்டு பகுதி, நல்ல பச்சை பசேன்னு இருக்கு, மரங்கள் இதெல்லாம் இருக்கு, மலைப்பகுதி, புல்வெளி இருக்குது. அதில் ஒரு பலிபீடம், அதுலேருந்து புகை எழும்புது. இந்த ஆதிவாசி மக்கள் ஒரு மாதிரி நம்ம செல்லாம் படத்துல தான் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு சிறகுல தொப்பி வச்சுக்கிட்டு மந்திரவாதம் பண்ணி சொல்லி அந்த இனத்து பேர் வந்து அஸ்டக்கு. அதை இறகுகளை வச்சு நான் அதை பார்க்குறேன். எனக்கு புரியல இது எதுன்னு. நான் வந்து நம்ம ஜெபிக்கும் போது
கர்த்தர் இப்படி ஒரு இடத்த காமிக்கிறாரு. அந்த இடம் இப்படி இருக்குது, அங்கே இப்படி ஒரு பலிபீடம் இருக்குது, அங்கே பலி செலுத்தப்பட்டது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் மந்திரவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதை காமிக்கிறான்னு சொன்னோன்னே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபிக்கிறாங்க. எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்ரீலங்கன் தம்பி வாலிபன், தமிழ் ஆள், அவர் ரசிக்கப்பட்டு வந்து சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொன்ன இடம் எனக்கு தெரியும், நாங்கள் போயிருக்கிறேன், என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனாங்க மந்திரவாதம் செய்கிறதுக்கு, நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாக்ட் இடங்க இருக்குது, அதே மாதிரி இந்த ஆதிவாசிகள் மந்திரவாதம் தான் பண்ணுவாங்க, நான் போயிட்டு அந்த இடம்லாம் போயிட்டு மந்திரம்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அது ஒரு வேர். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துலையும் ஒவ்வொரு இடங்கள்ல சாத்தான் வந்து ஒரு அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிறான். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த குறித்து வந்து கர்த்தர் சில காரியம் சொல்லும்போது இந்த சாத்தானுடைய எல்லைகள் இந்த மாதிரி காரியங்கள், ஒரு தடவை நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், இஸ்ரேலில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் தனியாக என்னுடைய அறையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் இந்த ஆவிகளுடைய காரியங்கள் காமிச்சார். இந்த ஆவிகளுடைய இந்த ஆளுமை, அதை வந்து ஆராதிக்கிற அந்த பழக்கங்கள் கானான் வழியாக தான் உலகத்துக்குள்ளேயே முதல்ல வந்தது. கானானியர்கள் தான் அதை கொண்டு வந்தது. அப்போ அவங்க அந்த ஆவிகளோட தொடர்பு கொள்வது, அது எப்படி அந்த ஆவிகளை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கிறது, இவன் நினைக்கிறான் நம்ம உபயோகப்படுத்துறேன்னு அப்படிங்கிற ஒரு மந்திரவாத முறை. அந்த மந்திரவாதிகள் வந்து ரொம்ப பயங்கரமானவங்களா இருப்பாங்க. அவங்க அந்த மந்திரவாதி, அது பேர் ஊடு அப்படின்னு, அவன் இங்கேருந்தே ஒரு ஆளை வந்து அழிக்கிறது, ஒரு இடத்துக்குள்ளே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இந்த நேபாள திபெத்தியர்கள் இருக்காங்க, திபெத்தியர்களுடைய வழிமுறை. அவங்க என்ன செய்வாங்களாம், அதில் வந்து ஒரு லாமா ஒருத்தர் எழுதின ஒரு புஸ்தகம் இருக்குது. அவர் அந்த லாமா பேர் வந்து லாப்சாங் ராம்போ அப்படின்னு பேர். அவர் வந்து உள்ளே இருந்து அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாருன்னு, அவர் ரட்சிக்கப்படலை, அவங்க வந்து எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு. ஒரு லாமா வந்து பயன்படுத்தப்பட்டா, இப்போ ஒரு ஆளை என்ன பண்ணணும்னு சொன்னால், அவர் தன்னுடைய ஸ்பிரிட்டை மாத்திரம் அனுப்பி, இந்த பின்னால் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த ஸ்க்ரீனை அப்படியே உள்ளே கொண்டாந்து அந்த நூல் இலைகளுக்குள்ளே வந்து நின்றுவாராம் நம்ம வீட்டுக்குள்ளே. அந்த அளவுக்கு அந்த மந்திரவாதம் பண்ணுவாங்க. அந்த புஸ்தகம் கிடைச்சிச்சுன்னா நான் அனுப்புகிறேன், அல்லது நெட்டில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே கிடைக்கும். லாப்சாங் ராம்பான்னு அவர் வந்து அங்கே என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு ஒரு பெரிய ஒரு பத்திரிகை, மிரர் மாதிரி ஏதோ ஒரு பத்திரிகையை சேர்ந்த ஒரு அம்மா ரிப்போர்ட்டர் வந்து அது உண்மைதானான்னு பார்க்குறக்கா போகும்போது அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய வந்து பார்க்குறாங்க. அந்த லாமாக்கள் வந்து தன்னுடைய உடம்பே வேறு மாதிரி மாற்றி, ஒரு மான் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு குழவி மாதிரி மாதிரிலாம் வந்துடுவானா உள்ள வந்து அவங்க எப்படி கிரீசிவாங்கங்கிற இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு மெத்தடு. ஊடு மந்திரவாதிகள்ங்கிறது ரொம்ப பயங்கரமானது. அவங்க ஆப்பிரிக்கா அதை மையமாக வச்சு பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அமெரிக்காவில் அஸ்டக்னு ஒரு இனம் இருக்குது. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கழுகுனுடைய இறகுகள் இதெல்லாம் வச்சு மாயா அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை பின்பற்றுவாங்க. மாயா காலண்டர்லாம் ஒரு பெரிய லேண்டில், அது கல் பாறையிலே ஆன ஒரு இடம், மைதானம் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு கடிகாரம் மாதிரி செஞ்சுருப்பாங்க, சூரிய கடிகாரம்னு பேர். ஓகே. அந்த கடிகாரத்தை வச்சு அந்தந்த வருஷத்தில் என்னென்ன வரும், என்னென்ன போகுங்கிறதெல்லாம் அவங்க வந்து கணிச்சு இந்த ப்ரொடிக்ட் பண்ணுவாங்க அப்படி. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் உள்ள மதம் ஒன்று அங்கே இருக்குது. இவங்களும் இந்த சத்ருவை வச்சு ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள, அல்லது இந்த அமெரிக்கா மாதிரி தேசங்களுக்குள்ள என்னென்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க. இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சது தான் இந்த கேரளா அந்த மாதிரி ஏரியாக்களில் இவங்க பயன்படுத்துகிற மெத்தட். இது மாதிரி நீங்கள் மொத்தமாக அந்த சத்ருனுடைய கிரியைகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் 12 முறைகள் இருக்குது உலகத்தில். இந்த 12 முறைகள் இருக்குது இந்த மாதிரி. அதுதான் வந்து முதல்ல ஸ்டெப் அவுட் பண்ணி உள்ள கானானியர்கள் வழியாக உலகத்துக்குள்ளே வந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை, ஒன்று வந்து அதிகாரங்களை பிடிக்கும், ஒன்று சாதாரண மனிதர்களை பிடிக்கும். அதே மாதிரி சிலது வந்து என்னென்னா ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கும். அவனுக்கு என்னென்னா, எவ்வளவுதான் நடந்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு அது புரியாது. திரும்ப திரும்ப அதே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தேசத்தில் எவ்வளோ கொடுமைகளை நம்ம அனுபவிச்சா கூட, எவ்வளோ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வந்து வறுமையில் இருக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேன் சொன்னால் கூட, அவங்கள வஞ்சிக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே கண்ணு மூடிட்டு பின்பற்றி போயிடுவோம். அப்படி இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஆவிகள் எங்கெங்கே கிரியை செய்கிறதெல்லாம் நம்ம கர்த்தரிடத்தில் காத்திருந்தால் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்படி கண்டுபிடிச்சோன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து அது என்ன முறையில் வந்து அதை வந்து எதிர்க்கிறோம், எப்படி அதை சுதந்திரிக்கிறோம்னு சொல்லும்போது, ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து ஜெபம் பண்ணுறது, ஒன்று அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது. இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் போன ஒரு மிஷினரி பண்ணதை சொன்னீங்க, அதனுடைய எல்லைகளை சுதந்திரிக்கிறது.
இது மாதிரி காரியங்களை கொஞ்சம் விளக்கி சொன்னால் நம்ம ஒரு தேசத்தை சுதந்திரிக்கிறது, தேசத்தில் இருக்கிற ஜனங்களே இல்லை, அதுக்கு வந்து வேற ப்ரேயர் இருக்கு. அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேசத்தில் இருக்கிறவைகளை, மனிதனுக்குரியவைகளை மீட்பது எப்படி, அதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ் பயன்படுத்தணும், அப்போ அதுக்கு வந்து எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். அது வெறும் ஜெபந்தானா, ஜெபத்தை தாண்டி வேற என்ன செய்யணுமா? அந்த ப்ரேயர் வாக் போகிறாங்க, ப்ரேயர் ரவுண்ட் போகிறாங்க, அந்த இடத்த டிசைன் பண்ணுறதுக்குமே போவாங்க சிலர். வந்து அங்கே போனால் நமக்கு வந்து கண்டுபிடிக்கப்படும். அப்போ அதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் நம்ம ஒரு தடவை போயிருக்கும்போது கர்த்தர் சில இடங்களை குறித்த டிசைனிங், நம்ம அதுக்கு முன்னால் நான்லாம் வந்ததில்லை. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காமிக்கிற இந்த இடத்துக்குள்ள ஒரு பர்டிகுலர் விக்கிரகத்தினுடைய ஒரு சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதனுடைய அந்த ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும், இந்த இடத்துல அதனுடைய ஆராதனை நடக்குதுன்னு சொல்கிறாரு. நம்ம வேற ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ கர்த்தர் சொன்னோன்னே அங்கே போகணும்னு சொல்லும்போது அது ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு சபை, அதுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள்லாம் எவ்வளவு போய் நம்ம ஆட்கள்லாம் முயற்சி பண்ணும், விட மாட்டேன். கடைசியில் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, ப்ரேயர்லாம் பண்ணலை, நாங்கள் உள்ளே போய் ஃபோட்டோ மாத்திரம் எடுத்து வரோன்னு சொல்லி சும்மா வந்து போனோம், ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ ரகசியமாக நம்ம கூட அந்த ஒரு பாஸ்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தார். அதில் நமக்கு ஒன்றும் விசேஷமாக தெரியல முதல்ல. அப்புறம் நம்ம ரூமுக்கு வந்த பிறகு அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம இது பண்ணி பார்த்தா, நீங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்னால் நேராக கர்த்தர் காமிச்ச அதே மாதிரி உருவத்தில் அது ஒரு மனிதன் மாதிரி கூடிய ஒரு மிருகம், அதனுடைய சிலை வச்சுருக்கிறாங்க பின்னால் பெயிண்டிங். அது எப்படி கிறிஸ்தவ சபைக்குள்ளே வந்துச்சு? அப்போ கர்த்தர் காமிச்ச அந்த மாதிரி காரியம். அப்போ அது மாதிரி சில இடங்களில் மறைவாக இருக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள், அது என்ன விதமான ஆவி இருக்குங்கிறத கர்த்தர் காமிக்கிறதுக்கு இந்த ஸ்பை அனுப்புகிற மாதிரி அதை டிசைன் பண்ணுறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் போய் அதை வந்து சுதந்திரிக்க போகிறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவர்கள் சில இடத்துல போகும்போது சண்டை போட்டாங்க, சில இடத்துல போகும்போது அந்த இடத்த சுற்றி வந்தாங்க. அந்த மாதிரியான முறைகளில் இந்த ஆவிகளை வந்து நம்ம சுதந்திரிக்கிறது, ஆவிகளுடைய இடங்களை சுதந்திரிக்கிறனா, அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சில விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல விசேஷமாக. அப்போ அதில் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குங்கிறது தான் ஒன்று ஜெபம், அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம நேரடியாக உள்ளே இறங்கி செய்கிறது, அந்த மாதிரி. அதை நம்ம முதல்ல பேசின மாதிரி, முதலாவது இப்போ ஒரு ஏரியா, ஒரு மாவட்டம், ஒரு கிராமம் அல்லது ஒரு மாநிலம், நம்ம அதுக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோன்னா அங்கே இருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த மேப்பிங் சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் மேப்பிங், என்னென்ன ஆவி முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணி நம்ம காண்பிப்பார். ரொம்ப நம்ம ஸ்பிரிட்ஃபுல்லாக நல்ல ஒரு மனமாக கருத்தாக ஜெபிக்கும் போது அந்த எல்லைகளை கத்தர் காண்பித்து, இந்த இலையில் இது இருக்குது, இந்த இலையில் இருக்குது, அதெல்லாம் கத்தனை வெளிப்படுத்தி காண்பிப்பார். காமிச்ச பிறகு ஒரே இடத்துல இருந்த ஜெபல அந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்லுவார். கரெக்ட். அப்போ அந்த சில சமயம் அந்த இடத்துக்கு போன போது அங்கே என்ன ஆவி கிரீஸ்ன்னு தெளிவாக நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ இங்கே தான் அந்த ஆவியனுடைய இது இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். அது நாங்கள் ஒரு தேசத்துக்கு போயிருந்தோம், ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போகும்போது ஒரு பட்டணத்திற்கு ஜெபிக்க போது அங்கே போய் நாங்கள் வந்து மீட்டிங் தான், காஸ்பல் மீட்டிங், முந்தின நாள் கிரவுண்டில் போய் ஜெபிக்கிறோம். எல்லாம் காத்திருந்து ஜெபிக்கிறோம். பயங்கரமாக ஒரு சர்ப்பம் எழுப்பி நிற்கிது, வானடாவோ உயரத்துக்கு. நான் அதுக்கு முன்னால் அப்படி பார்த்ததில்லை. இவ்வளோ பெருசாக ஒரு சர்ப்பம் எழுப்பினா இந்த ஆவி தான் இந்த மக்களை வஞ்சித்து இந்த எல்லைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்குது. அப்போ இந்த ஆவியை நீங்கள் எதிர்த்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், அந்த பட்டணத்தை சார்ந்தவங்களும் கொஞ்சம் பேர் தான். அப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறேன், இந்த ஆவி வந்து இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆவி தான் இந்த மக்களையும் இந்த பகுதியுமே ஆளுகை செய்து கொண்டு இருக்குது, அது அழிக்கப்படணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து சிலர் வந்து உடனே சொல்கிறாங்க, வந்து இது இங்கே உள்ள தீவில் இருக்குது, அது கடலில் போட்டில் தான் போகணும், அங்கே தான் போய் மக்கள் அதெல்லாம் வழிபடுவாங்க, அங்கே தான் இந்த ஆவி இருக்குது, இந்த சர்ப்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அதை பண்ணுவாங்கன்ட்டு. அப்போ அதில் கொஞ்சம் பேர், அப்போ யார் போய் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் பேர், நாங்கள் போய் உபவாசத்தோடு ஜெபிக்கிறோன்னு. எல்லோரும் போக முடியாது, அதுக்குன்னு ஆவியில் ஸ்ட்ரென்தன் ஆகி நல்லா ஆயத்தப்பட்டவங்க ஒரு டீம் அனுப்பணும். ஒரு டீம் போய் ஜெபிச்சுட்டு வந்தாங்க, அந்த எல்லையில் போய் ஜெபிச்சுட்டு வந்தாங்க. அந்த ஜெபத்துக்கு பிறகு விளைவு வந்து அந்த பட்டணத்தில் திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்புகிறாங்க, மக்களும் மனம் திரும்புகிறாங்க. ஒரு ஆவிக்கு ஒரு அட்மாஸ்பியரே ஒரு மாற்றம் வருது. அந்த கட்டு அறுக்கப்பட்ட உடனே ஒரு ஆவிக்கு ஒரு சூழ்நிலையே மாறுது அந்த சிட்டியில்.
அப்போது ஒவ்வொரு பட்டணத்தையும் இப்படி தான் சாத்தான் வந்து ஒவ்வொரு கட்டி வச்சிருக்கிற ஆளுகிறான். நம்ம அதை கண்டுபிடித்து அதனுடைய கிரியை அழிக்கப்பட்டாலே அங்கே இருக்கிற மக்கள் மைண்டில் ஒரு மாற்றம் வருது. அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அரசியல் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகி அது தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆளுகைக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு எல்லையிலும் சாத்தான் ஒவ்வொரு மாதிரி ஆவியை அவன் நாட்டி வச்சிருக்கிறான். அப்போ முதல்ல அதை டிசைன் பண்ணணும், அப்புறம் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரியான சுதந்திரிக்கக்கூடிய வழிமுறைகளை எடுக்கணும். அதில் யுத்த ஜெபம். அந்த பவுல் எழுதுறாருல, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க, அதை எதிர்த்து யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் பார்த்த அளவில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததில்லை, மெயினான இந்த 4 ஆவி எபேசியர் 6:12 இருக்குல்ல, அந்த இதை பற்றி தெளிவாக நம்ம தெய்வ பிள்ளைகளை அறிஞ்சுக்கிட்டாலே ஒரு பட்டணத்தையோ கிராமத்தையோ தேசத்தையோ நம்ம சுதந்திரிச்சிடலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது அதை சுதந்திரிக்க முடியும். அப்போ அதுதான் அந்த மாதிரி ஜெபம் தான் இப்போ நமக்கு ரொம்ப தேவை. இப்போ ஒரு காலேஜு, ஒரு ஸ்கூலு, அப்போ அது முழுதாக ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும், அந்த காலேஜை சொந்தமாக்கணும், ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு மாவட்டம் அப்படின்னா அதுக்கு மெயினான இந்த 4 ஆவிகளை பற்றி தெளிவாக நம்ம அறிஞ்சு ஜெபிச்சிட்டோன்னா, அதை கண்டுபிடிச்சு ஜெபிச்சிட்டோன்னா அந்த அந்த ஏரியாவுடைய சூழ்நிலையே மாறிடும். அப்போ அது ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும். நம்ம ஆண்டோடைய ஆளுகள் ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு சாத்தான் உள்ள நுழைய முடியாது. அவர் தம்முடைய தூதர்கள் அந்தந்த இடத்துல ஆண்டவர் நிற்க. ஆமாம், இந்த ஒரு அறிவு தான் நமக்கு தேவை. அப்போது இப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாங்கள் பேசினதை வச்சு கொஞ்சம் காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கோம். சிலருக்கு பார்த்தா இது என்னடா இது, என்னதான் வந்து சொல்கிறாங்க, மந்திரவாதன்றாங்க, பில்லி சொன்னின்றாங்க, பிசாசு ஆவின்றான்னு நினைக்கிறீங்களா? இது உண்மை. இது எல்லாமே பைபிளில் இருக்குது இல்லை? நம்ம வெளிப்படுத்தல் 12:12 என்ன இருக்குது? சாத்தானுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்தபடியால் அவன் கோபம் கொண்டு உங்கள் மத்தியில் இறங்கினான், அதனால உங்களுக்கு ஆபத்து வரும். ஏன் அவனால் உண்டாகிற ஆபத்துகள் இன்றைக்கி பெருகிக்கிட்டே இருக்குன்னா, அவனுக்கு இந்த கொஞ்ச காலம்தான் இருக்குது, அவனுடைய முடிவை நெருங்கிட்டு, அதனால் தீவிரமாய் உலகத்தில் எப்படிலாம் கிரியை செய்கிறான். நாங்கள் பேசின எதுவுமே கற்பனையானதல்ல, நாங்கள் பார்த்தது, நாங்கள் ஆண்டவர்களுக்கு காண்பித்தது, அது இல்லாமல் நேரடியாக பார்த்த காரியத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் கூட அப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக கடந்து வந்திருக்கலாம், அது வெளியே சொல்ல பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பயப்படாதபடி இந்த காரியத்தில் நாம் பலன் கொண்டு எழும்பி ஆகணும். நம்ம தேசத்தை, பட்டணத்தை, ஏரியாக்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மக்கள் அந்தந்த பகுதியை நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாக்கிட்டோன்னு சொன்னால் முழு மாநிலம், முழு தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாகிவிடும். அப்போ தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் வந்துவிடும். சாத்தானுடைய கிரியைகள் ஒதுங்க ஆரம்பிச்சிடும், அவன் துரத்தப்பட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் இதை குறித்த ஒரு தெளிவு ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார். இன்னும் அதை குறித்து இந்த என்னென்ன விதமான ஆவிகள் மெயினாக கிரியை செய்கிறது, அது எப்படி கிரியை செய்து ஒரு கிராமத்தையோ பட்டணத்தையோ ஒரு தேசத்தையோ வசப்படுத்தி அடிமைப்படுத்துகிறது, அது எப்படி அதிகாரத்தில் கிரியை செய்து, சபைகள் நடுவில் கூட அது எப்படி கிரியை செய்து, இதை அறிந்து நம்ம ஜெபிச்சு ஜெயம் எடுத்துட்டோம்னா முழுமையாய் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடும். இப்படி நாம் இந்த தேசத்தை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும். அதில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. உங்கள் தெருவை நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும், உங்கள் கிராமத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும், உங்கள் பட்டணத்தை நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும், உங்கள் தாலுக்கா, உங்கள் மாவட்டம், உங்கள் பகுதி, நீங்கள் இருக்கிற பகுதியை ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆளுகையும் வந்துடும். அப்போ சாத்தானுடைய கிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கி பேசுகிறார். அப்போ கடைசி கால எழுப்புதல் ஒரு பெரிய திட்டமே தேசத்தை கர்த்தர் வசமாக்குவது, ஆண்டவருக்கு சொந்தமாக்குவது. அந்த ஒரு எழுப்புதல் திட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம இதை குறித்து தொடர்ந்து வருகிற அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நிறைய காரியம் ஆண்டவர் பேசிட்டார்ல, உங்களுக்கு தெளிவாயிட்டுதா? உங்கள் பட்டணத்தை நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும், உங்கள் கிராமத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். அப்போ என்னென்ன ஆவி இங்கே கிரீசுகிறது என்பதை கண்டுபிடித்து
அவனுடைய கிரியைகளை முடக்கணும், அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிட்டு இல்லை, இன்னும் நீங்கள் தொடர்ந்து கேட்க கேட்க தெளிவாக உங்களுக்கு விளங்கிவிடும். இப்போது நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, எங்கள் கிராமம் உங்கள் சொந்தமாகணும், இந்த பட்டணம் முழுமையும் இயேசுக்கு சொந்தமாகணும், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரணும், இது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தேசம், அதனால் நான் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை பெற்று சாத்தானை எதிர்த்து நின்று இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். அதுக்கு எனக்கு பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க, வழி நடத்துதல் கொடுங்க. நான் இந்த கிராமத்தை, பட்டணத்தை, இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொந்தமாக்கணும், உங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்துறீங்களா? உண்மையாக ஒப்பு கொடுக்குறவங்க, என்னை கொண்டு இந்த கடைசி கால தேவத்திட்டம் நிறைவேறணும், கிராமங்கள் பட்டணங்களை இயேசுக்காக சுதந்திரிக்கணும், ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும், எல்லாமே இயேசுக்கு சொந்தமாக்குறதுக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு கரம் வைத்து 1 நிமிடம் ஜெபிங்க. அதுக்கான அபிஷேகம் கிருபைகளை கர்த்தர் கொடுக்க இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மறைவான காரியங்களை இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். நாங்கள் அறியாமை உள்ளவர்களாக இருப்பதே சாத்தானுக்கு பலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் காரியங்களை குறித்த அறிவையும் காரியங்களை குறித்த ஒவ்வொரு விதமான மறைவிடங்களின் காரியங்களையும் நாங்கள் தெரிய ஆவியிலே பலமுள்ளவர்களாக மாறுகிறோம். சாத்தான் ஆண்டவரே இவைகளை அறியக்கூடாதபடி அநேக சபைகளையும் தேவனுடைய மனிதருடைய கண்களையும் குருடாக்கி போட்டு அவர்களை ஆண்டவரை அடிப்படை காரியங்களை மாத்திரம் தெரிய வச்சு மேலான விஷயங்களை அவர்களுக்கு மறைத்ததுனால தான் இவ்வளவு தூரம் அவன் காரியங்களை நிறைவேற்றவும் ஜெயிக்கவும் முடிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் அநேகருடைய கண்களை திறப்பதற்காக ஸ்தோத்திரம். மறைவிடங்களிலே சாத்தானுடைய தந்திரங்களை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அதை சுதந்திரிக்க வேண்டிய வழிமுறைகளை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொல்லி மனிதர்களை மாத்திரமல்ல உலகத்தையும் மீட்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கடைசி கால எழுப்புதலே நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீர் பேசுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் இன்னும் மேலதிகமான காரியங்களை குறித்து பேசியறலும், சாத்தானை துரத்தத்தக்கதான ஞானத்தையும் புதிய பலனையும் தந்தரலும், யுத்த வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி மூடியறலும். ஆமென். தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும், உலகம் கர்த்தருக்கு சொந்தமாகணும், உலகத்தினுடைய நிறைவெல்லாம் தேவனுக்குரியதாகணும். அதை இது எழுப்புதல் சாதிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், ஒவ்வொருவரோடும் மேலதிகமாக பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களை புதிய ஒரு ஊழிய அனுபவத்துக்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அடுத்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் அதனுடைய தொடர்ச்சியை பேச போகிறோம். நீங்கள் கேட்க 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 தான் உங்களுக்கு நல்ல தெளிவு உண்டாகும். நீங்கள் ஜெபிக்கணும். இதை ஏன் என்னை கேட்க வைக்கிறீங்க, நான் என்ன செய்யணும், இந்த திட்டத்தில் என்னை குறித்து என்ன உங்களுடைய மனசில் இருக்கிறது ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தன்னு ஜெபித்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி புதிய பரிமாணத்துக்குள்ளே நடத்த போகிறார். விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. இப்போவே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் புதிய அனுபவத்துக்குள்ளே கர்த்தரால் நடத்தப்படுவீங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.